சுடர் இங்க என்னமோ நெனச்சு இங்க கெளம்பி வந்தா. அதாவது மொத்த பேரையும் கொல்லப் போறோம். மல்லிய மட்டும் விட்டு வச்சுட்டு, மல்லி மேல இந்த ஒரு கொலைகேஸ போட்டுட்டு, கடைசியில நம்ம இதுலருந்து தப்பிச்சிடலாம். அதுவும் இல்லாம ரேணுகாவா இங்கேயே செட்டில் ஆயிடலாம். மொத்த குடும்பத்தையும் பறி குடுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த சொத்து எல்லாத்தையுமே அனுபவிச்சுக்கிற மாரி அப்படியே அனுபவிச்சுக்கலாம். அதாவது ரேணுகா உயிரோட இருந்தா என்ன நடக்குமோ, அந்த ஒரு விஷயத்த ஈஸியா செயல்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லி, உண்மையிலேயே இந்த சுடர் அவ்ளோ பக்காவா பிளான் போட்டு வச்சிருந்தா. ஆனா, அவ பிளான் போட்டதெல்லாம் ஒரு குறையுமே சொல்லவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே இந்த கதிரேசன், நிஷா இவங்க எல்லாருமே அங்க அதாவது இந்த சுடர உண்மையிலேயே முழுக்க முழுக்க நம்புனாங்க. ஆனா, இந்த சுடர் பண்ற காரியம் என்ன? நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க இல்லையா? அந்த ஒரு விஷயத்தினால இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம எல்லாரையுமே கூட்டிட்டு கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாரி நெனச்சது. ஓகே. இந்த சுடரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அது எல்லாமே கரெக்ட் அப்படின்னே சொல்லலாம். பட் இருந்தாலும் நம்ம மல்லிய கூட்டிட்டு அவ ஒரு மிகப்பெரிய தவற செஞ்சுட்டா அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது மல்லி தன்னோட உயிர குடுத்தும் கூட யார வேணாலும் காப்பாத்துவாங்க. அது நம்ம விஜயா இருக்கலாம், இல்ல வெண்பாவா இருக்கலாம், கதிரேசன், நிஷா இவங்களையும் காப்பாத்துறதுக்கு நம்ம மல்லி தயாரா தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல இருந்தே மல்லி இருந்துட்டு உண்மையிலேயே இந்த சுடர் எந்த அளவுக்கு கேடு கெட்டவ, என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொல்லியிருந்தாங்க. ஆனா எதையுமே இந்த அ கதிரேசனோ, நிஷாவோ கொஞ்சம் கூட அத கன்சிடர் பண்ணதே கிடையாது. ஆனா அதே சமயத்துல நம்ம விஜய்க்கு கூட இந்த ஒரு விஷயத்துல அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டோட இருந்தாரு. இங்க இருக்கக்கூடியது ரேணுகா தான் அப்படிங்கிற மாரி சொல்லி. ஆனா ஆதாரங்கள் எல்லாமே வெளிய வந்ததுக்கு அப்புறமா உண்மையிலேயே என்ன நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ஈஸியா புரிய வந்திருக்கும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. ஆனா அதே சமயத்துல இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இப்போ சுடர் இருந்துட்டு, அவளோட பிளான் பக்காவா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கா. ஏற்கனவே இந்த ரகு கிட்ட சொல்லி, இந்த மாரி ஆட்கள் எல்லாமே தயார் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா, அந்த பொங்க வைக்கிறாங்க இல்லையா? அந்த ஒரு சாப்பாடு, அவங்க சாப்பிடக்கூடிய அந்த ஒரு சாப்பாடு தான் கடைசி சாப்பாடு. அந்த விஷம் வச்ச அந்த சாப்பாட்ட மட்டும் இவங்க யாராச்சும் ஒரு வாய் எடுத்து வாயில வச்சாலே போதும், நாக்குல வச்சாலே போதும். அவங்க இந்த அதாவது இந்த உலகத்த விட்டு பரலோகம் போய் சேர்ந்துருவாங்க. அந்த மாரி ஒரு கெமிக்கல தான் இந்த சுடர் வாங்கிட்டு வந்திருக்கா. அது சாதாரண பாய்சன் கிடையாது. பாய்சனாச்சு கூட கொஞ்சம் கொஞ்சமா தான் கொல்லும். ஆனா அத சாப்பிட்டா ஒரே ஒரு அதாவது அதுதான் அவங்க சொல்லிக் குடுத்ததே. நாக்குல வச்சாலே போதும் அவ்வளோதான் அவங்கள காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாரி சொல்லி, அப்படி இருக்கும்போது இந்த ரகுவோட ஆட்கள் ரெடியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த சுடரால இத செய்ய முடியாதாம். சுடர் ஈஸியா அந்த வேலைய செஞ்சிருக்கலாம். பட் இருந்தாலும் ரகுவ ஏற்பாடு பண்ணி, ரகுவோட ஆட்கள ஏற்பாடு பண்ணி, இப்படியெல்லாம் பண்ணி கடைசியில இப்படி மாட்டிக்கிட்டு தவிப்பா அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அடுத்தடுத்து இந்த சுடர் நெனச்ச மாரி எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுவும் இல்லாம சுடர் இந்த சாப்பாட்ட எப்படியாச்சும் அவங்கள சாப்பிட வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவ்ளோ பெரிய பிளான் எல்லாமே பண்ணி வச்சிருக்கா. ஏன்னா இவங்க போயிட்டு சாமி கும்பிட்டு அந்த ஒரு டைம்ல வரும்போது தான் இந்த ஒரு சாப்பாட்டையும் அவங்க சாப்பிடணும். ஆனா நம்ம மல்லிக்கு உண்மையிலேயே அடுத்ததா அங்க என்ன பிளான் நடந்துட்டு இருக்கு? என்னன்னு ஒண்ணுமே புரியாம தான் அப்படியே திரு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கு அந்த சாப்பாட்டுல விஷம் கலந்திருக்கிற ஒரு விஷயம் தெரிய வந்துருது. அதாவது நம்ம மல்லியும் இங்க ஏதோ ஒரு தப்பு நடக்கிற மாரி தோணுது. ஆனா எந்த ஒரு தப்பும் அதாவது எதுவுமே யோசிக்க முடியாத அளவுக்கு இருக்கே. இப்ப என்ன பண்றது? ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாரி சொல்லி, உண்மையிலேயே இப்போ அ இந்த அதாவது மல்லி ரொம்ப இதா இருந்துட்டு இருந்தாங்க. அடுத்தடுத்து என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம, அடுத்ததா எப்படி நம்ம இந்த சுடரோட பிளான கண்டுபிடிக்கிறது? அப்படின்ற மாரி சொல்லி, ஆனா எங்கேயுமே இந்த சுடர் சிக்கவே இல்ல. ஆனா கடைசியில வசமா மாட்டிக்கிறா. எல்லாருமே அந்த சாப்பாட்ட சாப்பிடுறதுக்காக ரெடியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, அத எடுத்து நாக்குல வச்சாலே போதும். அத கொஞ்சம் டேஸ்ட் பண்ணாலே போதும். அவ்வளோதான் அவங்களோட கதை முடிஞ்சுது அப்படின்ற மாரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கெமிக்கல தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதாவது பவர்ஃபுல்லான ஒரு பாய்சன் அப்படின்னே கூட சொல்லலாம். உண்மையிலேயே அந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல. என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம, அப்படியே திரு திரு திருன்னு முழிச்சுட்டு இந்த சுடர் இருந்துட்டு இருக்கா. ஏன்னா எப்படியாச்சும் சாப்பிட்டாங்க அப்படின்னா, அடுத்ததா எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லி, இப்ப என்ன ஆச்சு? அதாவது சுடர் அவ நெனச்ச மாரி எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பாடும் போட்டாங்க. எல்லாருமே இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பிட போறாங்க. எல்லாருமே இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்கிருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம நெனச்சது தான் நடக்கும். இந்த சொத்து எல்லாமே நம்ம தான் அனுபவிக்க போறோம் அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா கடைசி வேலையா என்ன ஆச்சு அப்படின்னா, மல்லிக்கு இந்த சுடரோட பிளான் தெரிஞ்சு போச்சு. அதுவும் இல்லாம எல்லாரோட உயிரையும் காப்பாத்தணும்
அதாவது இந்த கதிரேசன், நிஷா, அடுத்ததா வந்து நம்ம வெண்பா, விஜய் இவங்க எல்லாரோட உயிரையும் காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக நம்ம மல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாப்பாட்ட சாப்பிட்டு அதில விஷம் இருக்கு அப்படின்றத ஒண்ணு கன்ஃபார்ம் பண்ணி, அங்க வந்து மயக்கம் போட்டு கீழ விழுறாங்க. அதுவும் இல்லாம இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மருந்து. இந்த கதிரேசன், நிஷால்லாம் வந்து அத நம்புறதே கிடையாது. ஏன்னா நம்ம மல்லி இருந்துட்டு இந்த சாப்பாட்டுல விஷம் கலந்திருக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்லி எல்லாரையுமே அலார்ட் பண்ணியுமே கூட இந்த கதிரேசன், நிஷால்லாம் வந்து என் பொண்ணெல்லாம் அப்படி பண்ண மாட்டா. நீ தான் பொய் சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி சாப்பிடுறதுக்காக துணியிறாங்க. ஆனா அந்த ஒரு டைம்ல தான் மல்லி இருந்துட்டு அத சாப்பிட்டு பார்த்து கடைசியில அங்கேயே வாயிலலாம் நொர வந்து அப்படியே மயக்கம் போட்டு கீழ விழுறாங்க. ஒரு பக்கம் விஜய்லாம் வந்து மல்லிய பயங்கரமா தாங்கி பிடிச்சு பயங்கரமா கதறி அழுது, இந்த ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு புரிய வைக்கணும். இங்க இருக்கக்கூடியவ ரேணுகா இல்ல சுடர் தான் அப்படின்றத புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக என் மல்லி வந்து இவ்ளோ போராடிக்கிட்டு இருக்கா. அவ சொல்றது எல்லாமே உண்மைதான். இவ உண்மையிலேயே நம்ம ரேணுகாவே கிடையாது அப்படின்ற மாரி வந்து சொல்லி விஜய் பயங்கரமா கதறி அழுதுகிட்டே வந்து சொல்றாங்க. "என்ன சொல்றீங்க மாப்ள?" அப்படின்ற மாரி வந்து சொல்லி அந்த கதிரேசனும் கேட்க, கடைசியா தான் வந்து உண்மை என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்றாங்க. அடுத்ததா இங்கிருந்து மல்லிய காப்பாத்துறதுக்காக எல்லாருமே மல்லிய தூக்கிட்டு வந்து ஓடப் போறாங்க. இந்த சுடரோட நிலைமை என்ன ஆகப் போகுது? சுடர் வந்து கண்டிப்பா ஜெயிலுக்கு போக தான் போறா. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.